அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் வேதத்திலிருந்து ஒரு சிறிய பகுதியை நம்முடைய தியானத்திற்காக நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் 15:25. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை அழைத்து கடைசியில், அதாவது இந்த 13ஆம் அதிகாரத்துக்கு பிறகு 13ஆம் அதிகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களோட கடைசியாக பந்தி இருந்துட்டு அவங்களோட அப்பமெல்லாம் புசிச்சு கால்களெல்லாம் கழுவி காட்டி கொடுக்கறத பற்றியெல்லாம் பேசிட்ட பிறகு நான் போகிறேன், ஆவியானவரை உங்களுக்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறாரு. அந்த 14, 15, 16 பிரதான ஆசிரியர் ஜெபம் 17 வரைக்கும் நிறைய காரியங்களை டிஸ்கஸ் பண்ணுறாரு. இப்போ அதில் ஒரு முக்கியமான காரியத்தை ஆண்டவர் சொல்கிறாரு. முகாந்திரம் இல்லாமல் அவர்கள் என்னை பகைத்தார்கள் அப்படின்னு அங்கே எழுதியிருக்கிற ஒரு வேத வாக்கியத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா அடிக்கோடிட்டு காட்டி, ஸோ அந்த வேத வாக்கியத்தின் அடிப்படையில் என்னை எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா காரணமே இல்லாமல் பகைச்சிருக்கிறாங்க, காரணமே இல்லாமல் என்னை கொண்டு போய் என்ன பண்ண போகிறாங்கன்னா சிலுவையில் அறைய போகிறாங்க. இதுதான் தனக்கு நேரம் போகிறது என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே சொல்கிறார். கவனிங்க, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒரு வேதனையான பெயின்ஃபுல்லான விஷயமா எது இருக்கும் அப்படின்னு சொன்னால், நாம் நேசிக்கப்படுகிறவர்களால் நாம் வெறுக்கப்படுவது. நாம் யாரை நேசிக்கிறோமோ அவங்க நம்மளை நேசிக்கலை, அவங்க நம்மளை வெறுக்கிறாங்கன்றது இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு பெரிய வலி மிகுந்த ஒரு காரியமாக இருக்குது இல்லையா? ஆண்டவருடைய அந்த யோவான் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தன்னுடையதிலே வந்தார், அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அப்படின்னா அவருடைய ஜனங்க அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட அவர் வந்தார். ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் என்ன பண்ணார்னா அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்பவுமே நம்ம இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய வழி என்னன்னா, உங்களுடைய அன்பை மக்கள் புரிந்து கொள்ளாத பொழுது, உங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது, உங்களை புறக்கணிக்கும் பொழுது உண்டாகிற ஒரு வலி மாதிரி வேற எந்த வலியுமே பெருசாக இருக்காது. ஒருத்தனை அதை விட சுட்டு கொண்டுலாம் இல்லை அருவாளால் வெட்டி கூட கொண்டுலாம், அதெல்லாம் அவ்வளோ பெரிய வலியாக இருக்காது. ஏன்னா நாம் நேசித்தவர்களால் நாம் புறக்கணிக்கப்படும் பொழுது அது கொடுக்கிறதான வலியும் வேதனையும் மிகப்பெரிய வலியாக வேதனையாக இருக்கும். இங்கே ஆண்டவர் சொன்னார், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். கவனிங்க, ஒரு மனுஷனை அதாவது எவ்வளோ காலத்துக்கு தான் பகைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் கருவா உருவான நாள்ல இருந்து அவரை உலகம் பகைச்சிக்கிட்டே இருக்குது. நீங்கள் யோசிச்சிங்கன்னா அவர் கருவா உருவான உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா மரியாளை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று அவரை வயிற்றிலேயே கொன்றணும். இப்போ மரியாதை கல்லெறிஞ்சு கொண்டு அவரும் என்ன ஆயிடுவார், ஆட்டோமேட்டிக்காக செத்துத்தானே போயிடுவார். அப்போ வயிற்றுல உருவாகும் பொழுதே உலகம் பகைச்சிருச்சு. அப்போவே கல்லெறிந்து கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ கர்த்தர் யோசேப்பின் மூலமாக என்ன பண்ணுறாரு, அங்கே ஒரு வழியை உண்டாக்குறத நம்ம பார்க்குறோம். சரி, பிறந்து குழந்தையா எங்க ஒரு 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 பாலகனாக இருக்கிற நாட்களில் நம்ம சொல்லுவோம்ல, இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடும், அது ஒரு பிஞ்சுன்னுவோம், நம்ம ஒன்றும் தெரியாது அதுக்கு, அது குழந்தைன்னுவோம். அப்போ 2 வயசுக்குட்பட்ட ஒரு குழந்தைக்கு என்ன தெரிஞ்சிடும்? அப்போ 2 வயசுக்குட்பட்ட அந்த குழந்தைய கொல்றதுக்கு ஏரோது தேசமெங்கும் ஆட்களை அனுப்புகிறான். 2 வயசுக்குட்பட்ட அந்த குழந்தை எங்கே பிறந்திருக்குன்னு கண்டுபிடிங்க, விசாரிங்க. அந்த குழந்தைய இருக்கக்கூடாது, அது வளரக்கூடாது, அது வாழக்கூடாது. ஒரு மனுஷன் என்னங்க வளர்ந்து ஒரு ஆளாயிட்ட பிறகு அதை கொல்றதா இருந்தால் பரவாயில்ல, அது வளரவே இல்லை, அது வாழவே கூடாதுன்னு நினச்சி அதை கொல்றதுக்கு தேடுறதுக்கு ஒரு பெரிய ராஜா தயாராக இருக்கிறான். நீங்கள் யோசிச்சு பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, குழந்தையா இருக்கும் போதே கொல்றதுக்கு தேடுறது. சரி, வளர்ந்து வாலிபமான பிறகு தான் உலகம் அவரை சந்தோஷமாக ஏற்றுக்குச்சா? அப்படி ஏற்றுக்கவே இல்லை. உலகம் என்ன பண்ணுதுன்னா
என்னன்னா அப்பயும் அவரை பகைக்குது. ஒரு பக்கம் பிரதான ஆசாரியர்கள் பகைக்கிறார்கள், ஒரு பக்கம் வேத பாரகர்கள் பகைக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பரிசேய சமயத்தினர் சதுசேயர்கள் எல்லாரும் பகைக்கிறாங்க. பாருங்க, ஒரு கட்டத்தில் யூதர்கள்லாம் அவரை ஏற்றுப்பாங்களான்னு பார்த்தா யூதர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளலை. இவன் எங்களுக்கு வேண்டாம், இவனை என்ன பண்ணுங்கன்னா சிலுவையில் அறையும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ எல்லாருமே பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் ஒரு மனுஷன் பகைக்கப்பட முடியுமானா பகைக்கப்பட்டிருக்கிறார். நீங்களாம் கொஞ்சம் பாக்கியவான்கள் பாருங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். சில நேரத்தில் நம்மளை கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது, பரவாயில்ல. கொஞ்சம் பேருக்கு பிடிக்கலனாலும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, கொஞ்ச நாள் கஷ்டம் இருந்தாலும் கொஞ்ச நாள் நல்லா வாழ்கிறோம். ஆனால் பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் ஒரு மனுஷன் பகைக்கப்பட்டுக்கிட்டே வெறுக்கப்பட்டுக்கிட்டே துரத்தப்பட்டுக்கிட்டே இருக்கணும்னா அது எப்படி முடியும்? அப்படி பகைக்கப்பட்டு ஒருத்தர் வாழ்ந்து இந்த பூமியை விட்டு கடந்து போனார். அவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிரைஸ் காட், அல்லேலூயா. கவனிங்க, அப்படிப்பட்ட ஒரு பகையை சம்பாதித்த அந்த ஒரு வார்த்தை, அழகான ஒரு வார்த்தை 15:25 முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் அப்படின்னு சொல்றார். அப்படி சொல்ற அந்த வார்த்தையிலிருந்து முக்கியமான சில காரியங்களை மாத்திரம் அந்த மாலை வேளையில தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிரைஸ் காட், அல்லேலூயா, அல்லேலூயா. 4 இல்லைன்னா 5 குறிப்புகளை நான் வேகமா சொல்ல விரும்புகிறேன். நம்பர் 1, நீங்க வாசிங்க அந்த வசனத்தை. நீங்க வாசிக்கும் பொழுது மறுபடியும் ஒரு முறை வாசிங்க பார்க்கலாம். முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும். கவனிங்க, அங்க அவர்களுடைய வேதத்தில் எப்படி சொன்னார் பாருங்க, அவர்களுடைய வேதத்தில். ஏன் அதே மாதிரிதான் இன்னொரு இடத்துலயும் சொல்லுவாரு, நான் உங்களுக்கு சொன்னதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா அப்படின்னு. நான் உங்களுக்கு சொன்னதாய் உங்கள் வேதத்தில் எழுதி இருக்கவில்லையா? அப்ப உங்கள் வேதத்தில், அவர்கள் வேதத்தில் அப்படின்றாரு. ஏன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேதமாக அதை பார்க்கலையா? உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு பாருங்களேன், உங்கள் வேதத்தில் அவர்கள் வேதத்தில் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவர்கள் வேதத்தில் சொல்றாரு. அப்ப அதை ஏன் அவர் தன்னுடைய வேதம்னு சொல்லலை அப்படின்னு சில நேரத்தில் நாம் கவனித்து பார்த்தோம்னால், கவனிங்க, அப்போ வேதத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலையானா? இல்லை, அப்படி கிடையாது. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இது தங்களுடையது, இதில் இருக்கிறதுபடியெல்லாம் நாங்கள் வாழ்கிறோம், இதில் இருக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் தான் உரிமையானவங்கன்னு இவங்க சொந்த கொண்டாடுறாங்க. ஆனால் இதில் இருக்கிற அந்த எழுத்துக்களின் பொருளை, அந்த எழுத்துக்களில் மறைந்திருக்கிற ஆவியை இவங்க என்ன பண்ணலைன்னா அறிந்து கொள்ள தவறிவிட்டார்கள். அதனால தான் அவர் சொல்கிறாரு அவங்களுடைய வேதத்தில் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்களுடைய வேதத்தில் என்ன எழுதியிருக்கிறது? முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் அப்படின்னா இது ஒரு தீர்க்க தரிசனம். பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வசனம். அந்த வசனம் என்னை குறித்து சொல்லப்பட்டதுன்னு இயேசு கிறிஸ்து 100% நம்பி அதை சொல்றார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இயேசு கிறிஸ்து அவருடைய வேதம் சொல்றதுனால அதை தன்னுடைய வேதம் இல்லை என்று சொல்லவில்லை. அந்த வேதம் தன்னை குறித்துத்தான் சொல்லுகிறது என்பதை ரொம்ப தெளிவா என்ன பண்றாருன்னா அங்கே அவர்களுக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனம் எங்க இருக்கு? சங்கீதம் 35:19 நீங்கள் வருவீர்களானால் அங்க சங்கீதக்காரனாகிய தாவீதின் மூலமாக கர்த்தர் பேசுகிறதை தான் இங்க நாம வாசிக்க முடியும். வாசிக்கலாம். சங்கீதம் 35:19. வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள், வீணாய் எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும், என் நிமித்தம் சந்தோஷியாமலும், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள், முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. கவனிங்க, முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள். இங்க 7வது வசனத்திற்கு நீங்க வருவீர்களானால், முகாந்திரம் இல்லாமல் எனக்கு குழி வெட்டுகிறார்கள், முகாந்திரம் இல்லாமல் எனக்கு கண்ணி வைக்கிறார்கள், வலையை குழியில் ஒளித்து வைக்கிறார்கள் அப்படின்னு நம்ம இருக்கு. அப்ப இந்த இடங்கள்ல முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்கிற வேத வாக்கியத்தை, இங்க சொல்லப்பட்ட இந்த வேத வாக்கியம் தன்னை குறித்தது என்று இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா கிளைம் பண்றார், உரிமை பண்றார். இதை பாருங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். சங்கீதங்கள் புஸ்தகம் என்பது 150 சங்கீதங்கள் இருக்கு. அதுல பல சங்கீதங்கள் தாவீது எழுதுறது, பிறகு நிறைய தெய்வ மனுஷங்க எழுதியிருக்கிறாங்க, ஆசாப், மோசே, இன்னும் பல தெய்வ மனுஷங்க எழுதியிருக்கிறாங்க. எழுதிட்டோம். அப்ப இதுல இருக்கிற இந்த சங்கீத பகுதியை இவர் என்ன பண்றாரு பாருங்க. இது தாவீதின் சங்கீதம். தாவீது எழுதின இந்த சங்கீதத்தை அவர் என்ன சொல்றாருன்னா தன்னை குறித்து தாவீது எழுதினார் சொல்றாரு. நல்லா கவனிக்கணும், ரொம்ப முக்கியமானது. இப்ப உங்களுக்கு நல்லா கவனிங்களேன். தாவீது எப்படிப்பட்ட ஆளு? என்னங்க, தாவீது எப்படிப்பட்ட ஆளு? ரொம்ப நல்ல ஆளா? ஒன்றும் சொல்ல மாட்டீங்க.
தாவீது கிட்ட பிளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. தாவீது இப்படிப்பட்ட ஆளுன்னு இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப தாவீது எழுதின சங்கீதத்தை நல்லா ஞாபகம் வச்சுங்க. தாவீது எழுதின சங்கீதத்தை இவர் வேதம் என்று இயேசு கிறிஸ்து ஒத்துக்கொள்கிறார். பிரைஸ் காட், ஆமென், அல்லேலூயா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப வேத வாக்கியங்களை பொறுத்த வரைக்கும் இது தேவ மனுஷர்களால் ஏவப்பட்டது. இந்த தேவ மனுஷர்களால் ஏவப்பட்டு பேசும் பொழுது அந்த மனுஷனுடைய குறைவுகளை யாரும் பார்க்கல. அந்த மனுஷங்க ஆவியில தேவனால் எப்படி பயன்படுத்தப்பட்டாங்க அப்படின்றத தான் பார்க்குறாங்க. பிரைஸ் காட், அல்லேலூயா. ஆமா, அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்றாரு, இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா, இந்த வேத வாக்கியம் ஒரு மனுஷனால் எழுதப்படவில்லை. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. பிரைஸ் காட், அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்ப நல்லா கவனிங்க. முதல்ல ஒரு விஷயத்தை தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்னது? இந்த வேத வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. பிரைஸ் காட். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்களா? 2 தீமோத்தேயு 3:16. இன்னொருத்தர் 2 பேதுரு 1:20 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. போதும். அப்ப நல்லா கவனிங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. ஆனா கவனிங்க, ஆவியானவரே டைரக்டா எழுதினாரா? இல்ல, ஆவியானவர் டைரக்டா எழுதல. யாரை வச்சு எழுதினாரு? நீங்க அடுத்தது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்துக்கு வாசிச்சீங்கன்னா, அங்க பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே பேசினார்கள் இருக்கும். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20-21. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள், கவனிங்க, பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்ப நல்லா கவனிங்க. ஆவியானவரால் எழுதப்பட்டது எவ்வளவு தூரம் உண்மையோ அதே அளவுக்கு இங்கே பரிசுத்த மனுஷனுடைய பங்களிப்பு அதுல இருக்கிறது. நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஆவியானவரே டைரக்டா இங்க வந்து என்ன பண்ணலன்னா, இந்த தோல் சுருள்களை கையில் எடுத்து எழுதல. அப்ப இங்க இருக்கிற மனிதர்களை கர்த்தர் என்ன பண்ணார்னா பயன்படுத்தினார். எப்படி பயன்படுத்தினார்? கவனிங்க. அவர்களை தம்முடைய ஆவியினால் நிறைத்து பயன்படுத்தினார். அந்த மனுஷங்க எப்படிப்பட்டவங்க? குறைவுள்ள மனிதர்கள், பலவீனமான மனிதர்கள், உங்களை போல என்ன போல பாடுள்ள மனிதர்கள். அந்த மனுஷங்களை தேவன் பிரித்தெடுத்து அபிஷேகித்து ஆவியினால் நிறைத்து அவர்களை தம்முடைய வேலையை செய்வதற்கு கர்த்தர் என்ன பண்ண முடியும்னா பயன்படுத்த முடியும். அப்ப பலவீனமுள்ள ஒரு மனுஷன் தேவ ஆவியினால் பயன்படுத்தி அவர் பேசுகிற வார்த்தைகள் தேவ வார்த்தைகள் என்று அன்றைக்கு எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. விளங்குதா உங்களுக்கு? சில நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்னா, ஒரு ஆள் நமக்கு ஏதாவது சொல்லணும்னா உடனே நாம் என்ன யோசிப்போம் தெரியுமா? இவர் என்னப்பா புத்திமதிலாம் சொல்ல வந்துட்டாரு, இவருக்கு என்ன தகுதி இருக்கு? நிறைய விசுவாசிகளுக்கு ஏதாவது ஊழியம் செய்கிறதுக்கு நீங்கள் சொல்லுங்களேன், இந்த ஊழியம் செய்யுங்க, இந்த ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துங்க, ஒரு யூத் மீட்டிங் நடத்துங்க. உடனே நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எனக்கு என்னங்க தகுதி இருக்கு? இப்போ உன் தகுதியை யாரு கேட்டா? நமக்கெல்லாம் தகுதி இருக்குதுன்னு நினைச்சா நம்ம ஊழியத்துக்கு வந்தோம்? தகுதி, நம்மளை தகுதி படுத்துறவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. நமக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறது தான் முதல் தகுதி. பிரைஸ் காட், ஆமென். ஆமா, இதை செய்வதற்கு நான் தகுதி இல்லாதவன் என்பதுதான் முதல் தகுதி. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த ஒரு தேவனுடைய சேவையும் செய்வதற்கு நான் தகுதியற்றவன் என்கிற எண்ணமே உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றுகிறது. ரெண்டாவது, நீங்க செய்யறது உங்க மாம்ச பலத்தில் அல்ல, உங்க மாம்ச ஞானத்தினாலும் கிடையாது, உங்க அறிவினாலும் ஆற்றலினாலும் கிடையாது. நீங்க செய்வது தேவ ஆவியின் பலத்தினால. ஒருவேளை மாம்சத்துல செஞ்சீங்கன்னா அதை செய்ய முடியாது, அதை சக்சஸ்ஃபுல்லா செய்ய முடியாது. ஆண்டவரே, இதை செய்வதற்கு எனக்கு பலன் தாரும். பவுல் தன்னுடைய ஊழியத்தை எல்லாம் செய்து முடித்த பொழுது அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல
நான் அல்ல, தேவ கிருபையே என்னை பலப்படுத்தினது என்று சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனிக்கணும், இந்த தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு பலவீனமான என்ன, அற்பமா எண்ணப்பட்ட என்ன, பைத்தியமா என்ன, இழிவா எண்ணப்பட்ட என்ன, இல்லாதவைகளா இருக்கிற என்ன தேவன் தெரிந்து கொண்டு தம்முடைய ஊழியத்தில் என்ன பண்றாருன்னா பயன்படுத்துகிறார். அப்ப நான் என் மூலமா செய்யப்படுகிற ஒரு வேலையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்ப கவனிங்க, ஒரு தாவீது எழுதின வாக்கியங்களை, தாவீது மாத்திரமல்ல, மோசே எழுதின வாக்கியங்கள், எந்த தீர்க்கதரிசிகள் எழுதின வாக்கியங்களும் சரி, இத வேதம் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுகிறார். அதில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் தேவனால் அவர்களுக்கு அருளப்பட்டது என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். அப்ப நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனை அவனுடைய மாம்சத்தை பார்க்காம, அவனுடைய பலவீனங்களை பார்க்காம, அவனுடைய குறைவுகளை பார்க்காம, தேவ ஆவியானவர் அவனை எங்க பயன்படுத்துறாரு, அவனுக்குள்ள இருந்து என்ன கிருபைகள் வெளிப்படுது, அது எனக்கு நான் எப்படி ஆசீர்வாதமா மாற்றிக்கொள்ள முடியும் என்பதை நீங்க கவனிப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிக்கணும், இங்க தாவீது எழுதின வாக்கியத்தை வேத வாக்கியம் என்று ஆண்டவர் மிக தெள்ள தெளிவாய் சொல்லுகிறார். ஆமென். இங்க மாத்திரம் இல்ல, நிறைய இடங்கள்ல தாவீதின் வசனங்களை மேற்கோள் காட்டி புதிய ஏற்பாட்டில் நிறைய சுவிசேஷ புத்தகங்களும் அப்போஸ்தலர் நடபடிகளிலும் நிருபங்கள்லேயும் நிறைய இடங்கள்ல தாவீதின் வாக்கியங்களை தேவனுடைய வாக்கியங்களாக அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், அப்ப தாவீதினுடைய வாக்கியங்களை தேவனுடைய வாக்கியங்களாய் ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு பழக்கம் இருக்கிறதான்னு கேட்கிறேன். பலவீனமான மனிதர்களை கொண்டு தேவன் பலமுள்ள காரியங்களை செய்வார் என்கிறதான ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குதான்னு நான் கேட்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை பற்றி கவனிங்க. அப்போஸ்தலர்கள் எழுதும்படி சொல்றாங்க, நாங்கள் மாம்சத்தின்படி ஒருவனையும் அறியோம். இயேசு கிறிஸ்துவ மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் அவரை கூட நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். அவரை எங்களுக்கு மேசியாவா தான் தெரியும், அவர் எங்களுக்கு கிறிஸ்துவா தான் தெரியும். அவரை யூதர்களில் பிறந்த ஒரு யூத சகோதரனை நாங்கள் என்ன பண்ண விரும்பல, பார்க்க விரும்பல. அப்போ நான் சொல்கிறேன், உங்களுடைய கண்கள் ஒருவரை மாம்ச பிரகாரமாக பார்க்காமல், ஒருவருடைய ஊழியத்தை மாம்ச பிரகாரமாக பார்க்காமல் இருக்குமானால் அவருடைய ஊழியத்தினாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அப்படிப்பட்ட ஆவிக்குரிய கண்களை நமக்கு தருவாராக. இயேசு கிறிஸ்துவுக்கு கவர்க, இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாத அந்தரங்கமே கிடையாது. அவர் தாவீதின் வாக்கியங்களை வேதம் என்று தைரியமாக சொல்றார். அல்லேலூயா. தாவீதினுடைய, இன்னும் சொல்ல போனால் இந்த 35ஆவது சங்கீதத்தை முழுசாக படிச்சிங்கன்னு வைங்களேன், ஒரே தாவீதினுடைய புலம்பல் தான் இருக்கும், தாவீது பட்ட கஷ்டங்கள் தான் இருக்கும். அந்த கஷ்டங்களை, அந்த புலம்பலை கூட தேவனுடைய வார்த்தையாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா ஏற்றுக்கொள்ளுகிறத நாம் இங்கே பார்க்க முடிகிறது. நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்குரிய மாம்சீகம் இருக்கிறது, அவனுக்குரிய ஆவிக்குரிய பகுதி இருக்கிறது. இங்கே ஆவியினாலே ஏவப்பட்டு பயன்படுத்தப்படுகிறத நீங்கள் பாருங்க, அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவ்வளோதான். அல்லேலூயா. ரெண்டாவது, அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறதுன்றதை நாம் மறந்துடக்கூடாது. இதை ஏதோ மனுஷிகமான வார்த்தைன்னு புறம் தள்ளிடக்கூடாது. கர்த்தரால் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். சரி, அப்போ அதில் ஆண்டவர் சொல்கிற இன்னொரு முக்கியமான காரியம் என்ன, முகாந்திரம் இல்லாமல் என்ன பண்ணாங்களா, அவங்க பகைத்தார்கள். முகாந்திரமே இல்லாமல் என்னை பகைத்தார்கள். முகாந்திரம்னா காரணம், காரணம் இல்லாமல் பகைத்தார்கள். ரொம்ப கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரு மனுஷனை பகைக்கணும்னா ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. ஏங்க, அவர் எப்போ பாரு என்னை பற்றி ஏதாவது என்ன பண்ணுறாரு, என்னை பற்றி ஏதாவது குறை சொல்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல. எப்போ பாரு நான் செய்கிறதெல்லாம் தப்பு சொல்கிறாரு, இல்லைன்னா என்னுடைய பொருளெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டாரு, என் சொத்தை அபகரிக்கிறதுக்காக அவர் வந்துட்டார், ஏதாவது ஒன்று பண்ணணும்ல. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இயேசு கிறிஸ்து அப்படி யாருடைய பொருளையாவது அபகரிக்க வந்தார்னு நினைக்கிறீங்களா? அவர் தன்னுடையதில் வந்தவர் தன்னுடைய ஜீவனையும் கடைசி சொட்டு ரத்தத்தையும் இந்த பூமியில் ஊற்றி கொடுக்கறதுக்காக வந்தார். யாருடைய பொருளையோ உடைமையோ எடுத்துக்கொள்வதற்கோ அபகரிப்பதற்கோ, மற்றவங்களுடைய ராஜ்ய பாரத்தை பறிப்பதற்கோ, அவங்களுடைய கிரீடங்களை பிடுங்கிக் கொள்வதற்கோ அவர் வரல. இயேசு கிறிஸ்து யார் மேலேயும் பொறாமப்படல, யார் மேலேயும் அவருக்கு என்ன இல்லை,
ஆமாம், யார் மேலேயும் வெறுப்பு கோபம்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவனுக்கு அவர் கோபப்பட்ட இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, எந்த இடத்துல அவர் ரொம்ப கோபப்பட்டிருப்பார்னா சபைக்குள்ளன்னு நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, தேவ ஜனங்களை வழிநடத்துறதுக்கு தலைவர்களாக வச்ச இந்த ஆசாரியர்கள், இந்த பரிசேயர்கள், வேதப்பார்கள், அவங்க வேலையை ஒழுங்காக செய்யாமல் அதை பிஸ்னஸாக பண்ணிட்டு, இல்லைன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை பண்ணிட்டாங்க. அதனால தான் கோவப்பட்டிருப்பார். வேதப்பாரகரை பார்த்து கடிந்து கொள்வார், பிரதான ஆசாரியர்களை பார்த்து கடிந்து கொள்வார், பரிசேயர் சதுசேயர்களை கேள்வி கேட்பார், நியாயசாஸ்திரிகளை கேள்வி கேட்பார். அப்போ தேவாலயத்திற்கு போய் சவுக்கெடுத்து அடிக்கிறார். ஏன்னா ஆலயம் ஆராதனைக்கானது. இவன் என்ன பண்ணிட்டான்? வியாபார ஸ்தலமாக மாற்றிட்டான். அப்போ அந்த மாதிரி இடங்களில் தான் அவர் கோபப்படுறாரே தவிர வேற எந்த கோபமும் அவருக்கு என்ன பண்ணலன்னா, யார் மேலேயும் கோபம் கிடையாது. யாரையும் அவர் என்ன பண்ண மாட்டார்னா, வெறுக்கிற மாதிரி பேச மாட்டார், உதாசீனம் பண்ணுற மாதிரி பேச மாட்டார், யார் மேலேயும் அவர் பொறாமப்பட மாட்டார். அவர் பாருங்களேன், ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நரிக்கு குழி உண்டு, பறவைக்கு கூடு உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்கிறதுக்கே இடம் இல்லை. ஏன்னா அவர் நினச்சிருந்தா வானமும் பூமியும் அவரது தான், எதை வேணா எடுத்துருக்கலாம். ஆனால் இங்கே தலை சாய்க்கிறதுக்கே இடம் இல்லை. யாருடைய அதிகார சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க, நாம் யுத்தம் பண்ணி பறிச்சுக்கலாமான்னு. இல்லை, அது வேணான்றாரு. நம்மளை ஏற்றுக்காத பட்டணத்தை அக்கினி இறக்கி அழிச்சிடலாமான்னு சொல்கிறாங்க. இல்லை, அது வேணான்றாரு. நம்ம கூடாது இல்லாதவங்கெல்லாம் பிசாசை தடுத்துட்டோன்றாரு. அவர் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறாரு பாருங்க. எல்லாரும் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்றார், போட்டோன்றாரு. எவனையும் பிடிச்சு வைக்கணும், எவனையும் கட்டி போடணும், எல்லாரையும் நம்ம கட்டுப்படுத்தி ஆளணும், அதிகாரத்தில் இருக்கணும், அது எதையுமே நினைக்கல. அவர் எதையுமே நினைக்கல. அப்படி நினைக்காத ஒருத்தரை பகைக்கிறாங்களே, யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கும். நம்மளை ஒருத்தர் பகைக்கிறாங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு நியாயமான காரணம் இருந்ததுன்னா, அவங்க நம்மளை பகைச்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஆனால் ஒரு நியாயமான காரணம் கூட இல்லாமல் நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறதுக்கு 100 காரணம் இருக்குது. இந்த உலகம் அவரை நேசிக்கணும்னா, ஏங்க அவரை நேசிக்கணும்? ஒரு சர்வ வல்லமுள்ள தேவனுங்க, வானத்தையும் பூமியும் படைச்சவர். அவர் இந்த பூமிக்கு மனுஷனாக வந்தார், அதுக்காகவே அவரை நேசிக்கணும். அது மாத்திரம் இல்லை, அவர் உங்களை நேசிக்கிறார், அதுக்காக நேசிக்கணும். என்ன நேசிக்கிறாரா? ஆமாம், உன்னை நேசிக்கிறார். அதை எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? உன்னை நேசிச்சனால்தான் உனக்காக அவர் மரிச்சார், உன்னை நேசிச்சனால்தான் உனக்காக ஒரு ஜீவன் கொடுத்தார், உன்னை நேசிச்சனால்தான் உன் பாவத்தை எல்லாம் மன்னிச்சார். உனக்கு சுக வாழ்வை தருவது தேவனுடைய விருப்பம். அப்ப தேவன் நேசித்து உனக்கு சுக வாழ்வு கொடுக்க விருப்பமா இருக்கிறார். அவரை நேசிக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்குது. உனக்கான தண்டனை மொத்தத்தையும் அவரே எடுத்துக்கிட்டார். அவருடைய நீதியெல்லாம் உனக்கு கொடுத்துட்டார், அவருடைய ஆசீர்வாதத்தை எல்லாம் உனக்கு கொடுத்துட்டார், அவருடைய பரிசுத்தத்தை எல்லாம் உனக்கு கொடுத்துட்டார், அவர் பிதாவிடத்தில் பெற்ற மகிமையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கிறார். அப்ப இவ்வளத்தையும் கொடுத்தவர், கவனிங்க, நாம் அதெல்லாம் நினைச்சு அவரை நேசிக்கிறதுக்கு தான் காரணங்கள் இருக்குது, அவரை பகைக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட இல்லை. ஆனாலும் உலகம் என்ன பண்ணுதுன்னா அவரை பகைக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் சுயநலவாதிகள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, பெருமை உள்ளவர்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள நேசிக்கிறதுக்கு ஆள் இருக்குது. பொருளாசைக்காரர்களை நேசிக்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப தயாராக இருக்கிறாங்க. ரொம்ப உலகத்தில் மாய்மாலம் பண்ணுறாங்க பாருங்க, நடிக்கிறாங்கல்ல மாய்மாலக்காரர்கள், அவங்கள நேசிக்கிறதுக்கு உலகம் ரொம்ப தயாராக இருக்குது பாருங்க. இங்கே முன்னாடி பார்த்தோன்னே பிரைஸ்லாட் சொல்லிட்டு பின்னாடி போய் தப்பாக அவதூறு பேசுகிறவங்க, அவங்களெல்லாம் உலகம் தூக்கி வச்சு கொண்டாடும். உண்மையா இல்லாத பொய் பேசுற ஆட்கள் இருக்கிறாங்களே, பொய்யர்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள உலகம் தூக்கி வச்சு கொண்டாடுது. அப்ப பெருமை உள்ளவர்களை, பொருளாசைக்காரர்களை, மாய்மாலம் பண்றவங்களை, பொய்யர்களை, இன்னும் அவதூறு பண்றவங்களை, சகல விதத்திலும் ஒழுங்கினமானவர்களை உலகம் தூக்கி கொண்டாடுது. ஆனா ஒரு பரிசுத்தமுள்ள தெய்வத்தை உலகம் காரணம் இல்லாம என்ன பண்ணுதுன்னா பகைக்கிறது. நாம இங்கே நான் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்தில் அவரை இந்த உலகம் பகைக்கும்னா சரி, அவரை பகைச்சிருச்சு, அவரை கொண்டு போய் சிலுவையில் அடிச்சிருச்சு, அதோட கதை முடிஞ்சுதான்னா முடியல. அங்கே தான் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. அது என்னன்னா 18வது வசனம் வாசிங்க. யோவான் 15:18 வாசிங்க பார்க்கலாம். உலகம் உங்களை பகைத்தால், உலகம்
உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்தது என்று அறியுங்கள். உலகம் உங்களை பகைத்தால் அப்படின்னா என்ன, இந்த உலகம் பகைக்கிறது போல உங்களையும் என்ன பண்ணோம்னா இந்த உலகம் பகைக்கும். இந்த உலகம் பகைக்கும். இந்த உலகம் என்ன பண்ணும்? பகைக்கும். நிறைய பேருக்கு இந்த சத்தியம் புரியாமல் இருக்கிறது. நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இந்த உண்மை புரியாது. நல்லா கவனிங்க. நீங்க ஒரு உண்மையான விசுவாசியாய் வாழ நீங்க விரும்புவீர்களானால், ஆண்டவருக்கு ஏற்ற கொஞ்சமாச்சு முயற்சி பண்ணுவீங்கன்னா, கொஞ்சமாச்சு கடவுளுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீங்க ஒரு முயற்சி எடுக்கிற ஆளா இருந்தா, நான் உங்களுக்கு சொல்றேன், இது உங்க வாழ்க்கையில கட்டாயம் நிறைவேறும். எது தெரியுமா? இந்த உலகம் உங்களை பகைக்கும். ஏன் உங்களை பகைக்குது அப்படின்னா, இப்ப இயேசு கிறிஸ்துவை ஏன் பகைச்சுது? காரணம் இருக்கா? என்ன போட்டிருக்க அந்த வசனம்? முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவ முகாந்திரம் இல்லாமல் உலகம் பகைக்கிறது என்றால், நான் சொல்லுவேன், உங்களையும் முகாந்திரமே இல்லாம உலகம் பகைக்கும். நம்ம ஆளுங்க சொல்லுவாங்க சில நேரத்தில், நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா பரவாயில்ல பிரதர், ஒரு தப்புமே பண்ணல பிரதர், என்னை ஏன் தான் இவ்வளோ எல்லாரும் வெறுக்கிறாங்கன்னே தெரில, என்னை ஏன் தான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குதுன்னே தெரில. இது என்ன? இதுதான் இயல்பு. நான் எதை தான் சரி பண்ணிக்கணும்னு தெரில. சரி பண்ணிக்க வேண்டியது நம்ம இல்லை. இந்த உலகத்தை சரி பண்ண வேண்டியது நம்ம வேலை இல்லை. உலகத்தை சரி பண்ண முடியாது. ஆனால் உலகம் நம்மளை பகைக்கும் போது ஏன் பகைக்கிறேன்னு கேள்வி கேட்கவும் முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமாம். ஏன்னா இந்த உலகம் உங்களை கட்டாயம் என்ன பண்ணும்னா பகைக்கத்தான் செய்யும்.